ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த புத்தாண்டில் இருந்து நம்ம சேனலில் டெய்லி விலாக் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வந்து 3/1/2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டே ஷிஃப்ட்டு. காலையில் வந்து 6:50 அல்லது 7 மணிக்கு வண்டி வரும். ஆனால் நான் எழும்பினது இன்றைக்கி வந்து 6:20க்கு தான் எழும்பினேன். எழும்பி காலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக வந்து ப்ரஷ் பண்ணியாச்சு. அடுத்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நான் வந்து 2 தடவை குளிப்பேன். காலையில் ஒருக்கா குளிப்பேன், அப்புறம் வேலையை போயிட்டு வந்து ஒருக்கா குளிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டைம் ஆச்சு, 6:30 மணி ஆச்சு. குளிக்காமல் போனேன். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து காலையில் குளிப்பேன். சரி, எவ்வளோதான் லேட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போடணும். ட்ரெஸ் போடணும், ஷூ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி ஆகணும். ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தேங்காய் தேய்க்கணும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேரோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நிறைய எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்பராக என்னுடைய ஹேர், அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கின், என்னுடைய பாடி எல்லாமே வந்து ப்ராப்பராக நான் வந்து மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும், என்னோடய ஹேராக இருக்கட்டும் ரொம்பவே க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. இப்போ எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹேர் ஃபால் எதுவுமே கிடையாது. நான் வந்து பேராஷூட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன், அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். தலைக்கு வந்து எப்போவுமே பேராஷூட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன் எடுத்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது வந்து பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மல் நம்முடைய டால்கம் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியது. நான் மேக்கப் எல்லாம் முடிக்கும் போதே கரெக்டாக டைம் வந்து 6:50 ஆச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு நல்ல பசியாக இருந்து காலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சாப்பிடக்குன்னு பார்த்தா டைம் கரெக்டாக எங்களுக்கு பஸ் வந்து 6:50 மணிக்கெல்லாம் பஸ் வரும். 6:50 7 மணிக்கெல்லாம் பஸ் வரும். அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். நான் வந்து ஹெல்மெட் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தான் இருந்து, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு ஓடி போனேன். பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் ரெடி ஆகலை. ஏன்னா பஸ் வரதுக்கு டைம் ஆச்சு. நல்ல பசியாக வேறு இருந்து சாப்பிடவும் செய்யணும். நான் ஒரே நடந்து போகலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி தான் போனேன். கேண்டீனில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பூரி வாங்கினேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக சாயை வாங்கினேன். பார்த்திங்கன்னா கேண்டீனில் இருந்தே சாப்பிட்டேன். ஆனால் டைம் ஆச்சு. ஸோ பஸ் வரல. அதனால இன்றைக்கி வந்து கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டேன். வெளியில் பார்த்துட்டே இருந்தேன் பஸ் வருமானு சொல்லிட்டு. பஸ்ஸு வந்தால் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். ஆனால் பஸ் வரல. அதனால் பைய சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருக்கும்போது பஸ் வந்து சவுண்டு கேட்டு உடனே வந்து அந்த சாப்பிட்டதை பாதியில் எடுத்துகிட்டு சாயும் கையில் எடுத்துகிட்டு நான் வந்து கிளம்புனேன். 3 பூரி வாங்கினதில் 2 பூரி தான் சாப்பிட்டேன். 1 வந்து வேஸ்ட் பாக்ஸில் போட்டேன். அதுக்கப்புறம் சாயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குடிக்கலை, கொஞ்சம் கீழே வீற்றிட்டு கிளாஸ் எல்லாம் கழுவிட்டு நான் வந்து டியூட்டிக்கு போக ரெடியானேன். டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு நல்லா பிடிச்ச பர்ஃப்யூம். இது வந்து அத்தர் பர்ஃப்யூம். ஸோ அதை வந்து கையில் எடுத்து தடவி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் போட்டு அப்படி தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே பஸ் வந்து வெயிட்டிங்கில் இருந்து எங்களுக்கு 2 பஸ் வரும். ஸோ ஒரு பஸ் வந்து போயிட்டு இன்னொரு பஸ் இனி தான் வரும். ஸோ அதனால அந்த பஸ் வரது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் அத்தரெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பிட்டேன். எங்கள் ரூமில் உள்ள 5 பேரில் இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் ஆஃபு. அவர் தூங்கிட்டு இருக்காரு. மீதி உள்ள 4 பேருக்கும் டியூட்டி உண்டு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே டியூட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 பஸ் வரும். ஒரு பஸ் வந்து போயிட்டு ஒரு பஸ் இனி தான் வரும். அந்த ஒரு பஸ் வரதுக்கு இன்றைக்கி ரொம்ப லேட் ஆச்சு. நான் இன்றைக்கி ரொம்ப அவசரப்பட்டேன். எனக்கு இன்றைக்கி ரொம்பவே இல்லை, பஸ் ரொம்ப லேட்டு. பஸ் வரதுக்கு 7:30 மணி ஆச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர்கிட்ட நிற்கிறாங்க, வண்டிக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. பஸ்ஸும் வந்தது. பஸ் வந்த டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி. நான் இன்றைக்கி சாப்பிடவும் இல்லாமல் எல்லாத்தையும் கீழே போட்டு ரொம்ப அவசரமாக ரெடியானேன். ஆனால் பஸ் வந்து லேட்டாக தான் வந்தது. ஓகே, ஒரு 7:30 மணிக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி நாங்கள் வந்து டியூட்டி வந்து கிளம்பியாச்சு.
கரெக்டாக ஒரு 7:45 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து டியூட்டிக்கு வந்தாச்சு. ஸோ டெய்லியுமே 7:10 7:15 வந்துடும். இன்றைக்கி பஸ் வந்து ரொம்ப லேட்டானதால் ஒரு 7:45 மணிக்கு தான் வந்தோம். வந்த உடனே எல்லாருமே வந்து பஞ்சின் வைக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ரொம்ப நாட்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் எப்படியும் வச்சுருவேன். வந்த உடனே எல்லாருமே வந்து பஞ்சின் வைப்பாங்க, வச்சுட்டு வந்து சைன் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி வந்து போச்சு. ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஒரு பரபரப்பாக தான் போகும் காலையில் டியூட்டிக்கு போகிறது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்மால் வீடியோ, ஸோ மார்னிங் ரொட்டீன் மட்டும்தான். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.